Hello friends, welcome to another video. நம்ம சேனல்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடா நம்ம வீடியோஸ் போட்டுட்டே வரோம். உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடா நிறைய தெரிஞ்சுக்கணும், இங்கிலீஷ்ல ஈஸியா பேசணும், எழுதணும் அப்படின ஆர்வம் இருக்கு அப்படினா நம்ம சேனலை Subscribe பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு நீங்க அத பார்க்கலாம். சரிங்களா? சோ அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படினா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதை ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? சோ நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் உடைய ஃபார்முலாஸ் என்ன, அதனுடைய பாசிட்டிவ் சென்டென்ஸ் மற்றும் நெகட்டிவ் சென்டென்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா என்ன அப்படின்றது பார்க்க போறோம். கூடவே அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ வீடியோக்குள்ள போலாம். முதல்ல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு என்ன வரும் அப்படினா உதாரணத்துக்கு நான் கிரிக்கெட் விளையாடினேன். இருக்கா? இதுதான் ஒரு சென்டென்ஸ். சரியா? இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். இது எப்படி இங்கிலீஷ்ல எழுதுறது அப்படினு பார்க்கலாம். நான் அப்படின்றது பாத்தீனா ஐ, விளையாடினேன் அப்படின்றது பாத்தீனா ப்ளேன்றது விளையாடு. இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு, விளையாடினேன், அதனால ed சேர்த்துக்கணும். played. இதுதான் நமக்கு கொடுத்திருப்போம் verb to அப்படினு சொல்லிட்டு. சோ I they ஈஷிட்டுக்கு பாத்தீனா past verb வரணும், verb to யூஸ் பண்ணனும். அதுதான் சொல்லியிருக்கேன். I played, நான் விளையாடினேன் எதை, கிரிக்கெட்டை. நான் I played cricket. சரியா? இது என்னது, பாசிட்டிவ் சென்டென்ஸ். பாசிட்டிவ் சென்டென்ஸ். இது எப்படி நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸா மாத்த போறோம் அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். சரியா? நெகட்டிவ் சென்டென்ஸை எப்படி மாத்த போறோம்? நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றது என்னது அப்படினா நான் கிரிக்கெட் விளையாடினேன் இருக்கு இல்லையா, அதை நான் கிரிக்கெட் விளையாடவில்லை அப்படினு நம்ம சொல்லணும். நெகட்டிவ்ல நான் கிரிக்கெட் விளையாடவில்லை அப்படினு சொல்றது பார்த்தா நெகட்டிவ் சென்டென்ஸ். நான் கிரிக்கெட் விளையாடினேன் அப்படின்றது பாசிட்டிவ் சென்டென்ஸ். நான் கிரிக்கெட் விளையாடவில்லை அப்படின்றது நெகட்டிவ் சென்டென்ஸ். இந்த நான் கிரிக்கெட் நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷ்ல எழுதுறது அப்படினு பார்க்கலாம். முதல்ல நான்னா ஐ வரும். சரியா? அடுத்து என்ன பண்ணனும் அப்படினா இந்த நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. I we you they she it. இது அப்படினா did not அப்படினு வரணும். சரியா? did not அப்படின்றது வரணும். அதுதான் இல்லை அப்படின்றதுக்கான மீனிங். did not plus verb வரணும். இந்த verb பார்த்தீனா verb 1 வரணும். சரியா? present verb வரணும். சோ இங்க என்ன சொல்லிருக்கு அப்படினா இந்த playedன்னு இருக்கு இல்லையா, இத தான் நம்ம பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம் அப்படினா did not play அப்படின்றத மாதிரி நம்ம பிரிக்கிறோம். உதாரணத்துக்கு playedன்னு இருக்கு இல்லையா, இது எப்படி பிரிக்கணும் அப்படினா did not play. சரியா? played அப்படின்றது எப்படி பிரிக்கணும், did not play அப்படின்றது தான் நம்ம நெகட்டிவ்ல நம்ம பிரிக்கணும். சரியா? சோ இந்த இடத்துல என்ன வரும் அப்படினா एक्चुअली played அப்படின்றது பாத்தீங்கன்னா did play அப்படின்றது வரும். சரியா? இத பிரிக்கணும் அப்படினா did playன்றது வரணும். இது நெகட்டிவ்ல சொல்றதால நம்ம இங்க not யூஸ் பண்றோம். சரிங்களா? சோ இந்த இடத்துல I did not play cricket. புரியுதா? I did not play cricket. So நான் கிரிக்கெட் விளையாடுவதில்லை அப்படின்றது தான் இதுக்கு மீனிங். புரியுதுங்களா? சோ இந்த played அப்படின்றத நம்ம did play அப்படினு பிரிக்கலாம். இந்த இடத்துல நம்ம நெகட்டிவ் யூஸ் பண்றதால இந்த not இங்க ஆட் பண்றோம். did not play அப்படினு வருது. சரியா? அடுத்த எக்ஸாம்பிள் போலாமா? நீ பால் குடித்தாய். நீ பால் குடித்தாய் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ். சரியா? நீ பால் குடித்தாய். இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல எழுது அப்படினா நீக்கு என்ன வரும், நீனா you. ஓகே? நீ குடித்தாய் அப்படின்றது drink verb, அதோட past verb past verb verb 2 பார்த்தீனா drink drank. You drank milk.
அப்படின்னு நம்ம எழுதணும். நீ பால் குடித்தாய் அப்படின்னு வரும். ஸோ இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதை வந்து நெகட்டிவ் சென்டென்ஸில் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெகட்டிவ் சென்டென்ஸில் நீ பால் குடிக்கவில்லை, நீ பால் குடிக்கவில்லை அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து எப்படி எழுதணும்னா யூ டிட் நாட் ட்ரிங்க் மில்க் இப்படின்னு வந்து நம்ம எழுதணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த புரியுதுங்களா? இந்த இடத்துல டிட் நாட் யூஸ் பண்ணுறோம். இதை ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா யூ டிடன்ட் ட்ரிங்க் மில்க் இப்படி வந்து நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல டிடன்ட் அப்படின்றது ஷார்ட் ஃபார்மாக சொல்லலாம். சரியா? அடுத்த எக்ஸாம்பிள் சொல்லலாம். They ran fastly. They ran fastly அப்படின்னு இருக்குது. இது ஆக்சுவலாக இங்கே இங்கிலீஷ் தமிழ் எப்படி எதுனா அவர்கள் வேகமாக ஓடினார்கள் அப்படின்னு இருக்குது. அவர்கள் வேகமாக ஓடினார்கள். சரி, அவர்கள் வேகமாக ஓடினார்கள் இருக்குது. அதை வந்து அவர்கள் ஓடினார்கள் அப்படின்றது ரன்னோட பாஸ்ட் டென்ஸ் வந்துட்டு ரேன். சரியா? ரன்னோட வெர்ப் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேன் ஃபாஸ்ட்லி அப்படின்னு இருக்குது. இதை எப்படி நம்ம வந்துட்டு நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்றுது அப்படின்னா அவர்கள் வேகமாக ஓடவில்லை அப்படின்னு இருக்குது. ரைட்டா? ஸோ இது எப்படி இங்கிலீஷில் எழுதுது அப்படின்னா அவர்கள் தே டிட் நாட் ரன் ஃபாஸ்ட்லி. புரியுதா? இந்த இடத்துல ரன் அப்படின்றது வந்து எப்படி வருது, டிட் ரன்னுன்னு பிரிக்கிறோம். இந்த நடுவில் வந்து நமக்கு என்ன வருது, நாட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நாட். புரியுதுங்களா? இப்படி தான் வந்து நம்ம அதை வந்து பிரிக்கிறோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா டிட் நாட் அப்படின்னு வருது. இந்த டிட் நாட்டை வந்து நம்ம டிடின்ட்னு யூஸ் பண்ணலாம். தே டிடின்ட் ரன் ஃபாஸ்ட்லி. சரியா? அப்படியே வந்து போடலாம். சரியா? அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அவன் பாடம் எழுதினான். அவன் பாடத்தை எழுதினான். அவன் பாடத்தை எழுதினான் இருக்கு இல்லையா, இது எப்படி சொல்லணும் அப்படின்னா he wrote lesson அப்படின்னு வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து எழுதணும். இது வந்து என்னது, பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதை வந்து நம்ம நெகட்டிவில் எப்படி சொல்லணும் அப்படின்னா அவன் பாடத்தை எழுதவில்லை. சரியா? அவன் பாடத்தை எழுதவில்லை. இந்த இடத்துல ரைட்டா? இந்த இடத்துல எப்படி எழுதணும், அவன்னா ஹீ. சரியா? எழுதவில்லை அப்படின்றத நம்ம ஃபார்முலா பிரகாரம் டிட் நாட் வெர்பு 1 வந்து யூஸ் பண்ணோம். டிட் நாட் ரைட் லெசன். புரியுதுங்களா? டிட் நாட் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? அடுத்தது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா அது ஓடியது அப்படின்னு இருக்குது. அது உட்கார்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அது உட்கார்ந்தது. அது உட்கார்ந்தது அப்படின்னு இருக்குது. அது அப்படின்னா இட்டு, உட்கார்ந்தது அப்படின்னா சிட்டோட பாஸ்ட் டென்ஸ் சாட். இட் சாட். அது உட்கார்ந்தது அப்படின்னு இருக்குது. சரியா? அது உட்கார்ந்தது அப்படின்னு இருக்குது. இது வந்து நம்ம நெகட்டிவில் சொல்லும்போது அது உட்காரவில்லை.
அது உட்கார்ந்ததில்லை, அது உட்கார்ந்ததில்லை அப்படின்னு இருக்கும். உட்கார்ந்தது இல்லை அமர்ந்தது, அமர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க. அமர்ந்தது, இது அமரவில்லை, அமரவில்லை அப்படின்னு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், இட் டிட் நாட் சிட், இட் டிட் நாட் சிட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும். இல்லை அப்படின்னா இட் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இட் டிடன்ட் சிட். ஸோ அந்த மாதிரி சொல்லணும். சரிங்களா? இந்த இடத்துல டிட் நாட் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே வந்துட்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட பாசிட்டிவ் சென்டென்ஸை எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸாக வந்துட்டு நம்ம மாற்றுறது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருக்கோம். சரியா? இந்த இதில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை வந்துட்டு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த டென்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா?